கழக பொதுச் செயலாளர் அவருடைய அறிவிப்புப்படி ஒரு கள ஆய்வு பொதுவாகவே எந்த ஒரு கட்சிக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. ஏனென்று சொன்னால் லட்சத்துக்கு மேற்பட்ட கிளைக்கிழக்கு, அதே போன்று தமிழ்நாட்டிலே 69,000க்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் உள்ள நிலையில் அந்த வாக்குச்சாவடிகளில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு களப்பணி என்பது அதாவது அந்த பாகத்துக்கு உட்பட்ட நம்முடைய கழகத்தை சார்ந்தவர்கள் பணியாற்றுவது. எனவே இன்றைய சூழ்நிலையில் இந்த ஆட்சியின் மேல ஒரு கடுமையான ஒரு அதிருப்தி. அம்மா காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, அதே போல் நான் எடப்பாடியார் காலத்திலும் சரி, மக்கள் பணி சார்ந்த திட்டங்கள் எல்லாம் நிறைய அளவிற்கு செய்து பல திட்டங்கள் எல்லாம் நான் அது ஒன்று சொல்லணும், நிறைய சொல்லணும். உதாரணத்துக்கு லேப்டாப் ஸ்கீம், அதே போல் தாலிக்கு தங்கம், அதே போன்று ஸ்கூட்டி திட்டம், இது போல் நிறைய திட்டங்கள் நம்ம சொல்ல முடியும். இது போன்ற திட்டங்கள் எல்லாம் மூடிவிட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் விரோத செயலில் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கின்ற அந்த செயலெல்லாம் மக்களிடத்தில் நம்ம எடுத்து சொல்லி ஆக வேண்டும். எனவே அந்த களப்பணியை நீங்கள் ஆற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு களப்பணியிலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை இன்றைக்கு விரைவுபடுத்தி, ஏற்கனவே விரைவுபடுத்தி வேகப்படுத்தினாலும் கூட ஒரு ஊக்குவிப்பாக ஒரு கேட்டலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய கிரியா ஊக்கியாக இன்றைக்கு நாங்கள் எல்லாம் வருகை தந்து இன்றைக்கு களப்பணியை ஆற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். நடிகர் விஜய் கட்சி பண்ணியிருக்காரு. ஆமா, பொதுச்செயலர் சொல்லிட்டாரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு. அதுக்கு மேல என்ன கூட்டணி பாதிப்பு இருக்கு? வாழ்த்துக்கள். கூட்டணி குறித்தெல்லாம் பார்த்தா பொதுச் செயலாளர் கட்சி முடிவு செய்ய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூட்டணி ஆட்சி தான் அமையணும். அந்த கூட்டணியில் அதிமுக அங்க வைக்குமா சார்? இல்ல, அது அவருடைய கருத்து. அது எங்களுடைய கருத்தெல்லாம் அவர் கருத்தை சொல்றாரு. ஆமா, அதே எங்க கட்சி அவர்கிட்ட தான் நீங்க கேட்கறாரு. அவர் முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் அவர் பேசினாரு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கழக அமைப்பு தேர்தலை நடத்த வேண்டும். அதை நீங்க உடன்படுறீங்களா? தலைமையிடம் வருது இல்ல, அது இந்த ஒரு மீட்டிங் ஆச்சு. அது எப்படி நீங்க செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.